தெலுங்கானாவில் ஒரு பயங்கரமான சம்பவங்க. 3 பிள்ளைங்க ஒரே நேரத்தில் மர்மமான முறையில் இறந்து போகுது. இதை யார் கொலை பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக போலீஸ் களத்தில் இறங்குறாங்க. அவங்களே எல்லா விதத்துலையும் விசாரித்து பார்க்குறாங்க. குற்றவாளியை கண்டே பிடிக்க முடியலை. இப்போ தான் ஒரு தயிர் சாதத்தை வச்சு அந்த கேஸையே சால்வ் பண்ணுறாங்க. அந்த 3 பிள்ளைங்களை யார் கொலை பண்ணான்னு கேட்டிங்கன்னா செம ஷாக்காகிடுவீங்க. இந்த சம்பவம் போன வருஷம் மார்ச் 2025 நடந்திருக்குங்க. அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இது தெரிஞ்சுக்கணுன்னா தெலுங்கானாவில் சங்காரெட்டி மாவட்டத்துக்கு போகணும். அங்கே அமீன்பூர் அப்படின்னு சொல்லப்படுற கிராமங்க. ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டு, ஒய்ஃபு. அந்த ஹஸ்பண்டு பேர் சென்னையா, அப்புறம் அவங்க ஒய்ஃப் பேர் ரஜிதா. இவங்களுக்கு 3 பிள்ளைங்க. 12 வயசு பையன், 10 வயசு பொண்ணு, 8 வயசு பையன். இப்படி 5 பேர் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த டேங்கர் லாரி இருக்குல்ல, அதை ஓட்டுறாங்க. அடுத்த ஒய்ஃப் ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க. 2 பேருக்கும் வருமானம் வருது, பிள்ளைங்களும் படிக்கிறாங்க, ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் மார்ச் 27, 2025 அன்றைக்கி நைட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 மணி நெருக்கமாக இருக்கும். அப்போ ஹஸ்பண்ட் சாப்பிட்றாப்புல, ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஆனால் சாப்பிட்டுட்டு இவர் அவசரமாக வேலைக்கு போயிடுறாரு. இவர் போய் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் குடும்பத்தை பற்றி அப்போ நினைக்கல. விடிய காலம் ஒரு 2-2:30 இருக்கும். அப்போ வீட்டுக்கு வராரு. வந்தால் இங்கே யாரோ சத்தம் போடுற மாதிரியே இருக்குது. யாரான்னு கிட்டக்க போனால் அவங்களோட ஒய்ஃபு தான். வலியில் துடிக்கிறாங்க. வயிறு வலிக்குது அவங்களுக்கு. என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்லவே முடியலை, அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட ஹெல்ப்போட ஹாஸ்பிட்டலுக்கு ஒய்ஃபை தூக்கிட்டு போகிறாங்க. மிச்சம் 3 பிள்ளைங்க இருக்குல்ல, அதை பார்க்க போனால் சுயநினைவே இல்லாமல் கிடக்குறாங்க. மூச்சு இருக்கான்னு பார்த்தா மூச்சு இல்லை. அந்த 3 பிள்ளைங்களும் இறந்து போயிட்டுன்னு தெரிய வருது. இந்த ஹஸ்பண்டுக்கு செம ஷாக்கு. என்னடா அது இப்படி நடந்துட்டுன்னு ரொம்ப அழுகிறாங்க. இப்போ ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்ல, அவங்கள போராடி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து காப்பாற்றிடுறாங்க. இந்த சம்பவம் போலீஸுக்கு தெரிய வருது. போலீஸ் முதல்ல அந்த லேடிக்கிட்ட தான் விசாரிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, கடைசியாக அந்த 3 குழந்தைங்களோட இருந்தது அந்த லேடி தான். அந்த லேடிக்கிட்ட விசாரிக்கும்போது, நாங்கள் நைட்டு தயிர் சாதம் சாப்பிட்டோம், குடும்பமாக சேர்ந்து 5 பேரும் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு முடியலை, வயிறு வலி தாங்கவே இல்லை. என் 3 பிள்ளைங்க அப்படியே சுருண்டு விழுந்தாங்கன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அதாவது கொஞ்ச நேரத்துலேயே அவங்க முடியாமல் இறந்து போயிடுறாங்க. இந்த லேடிக்கும் வயிறு வலி தாங்காமல் அலறிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களாம். இப்படி அந்த லேடி சொல்கிறாங்க. அந்த தயிர் சாதம் சாப்பிட்டது இந்த 4 பேர் மட்டும் கிடையாது, ஹஸ்பண்டு தானே சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே பண்ணலை. இப்போ தான் சந்தேகம் ஃபுல்லாக ஹஸ்பண்டு பக்கம் திரும்புது. சொந்த அப்பாவே 3 பிள்ளைங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு இங்கே போலீஸ் அந்த கண்ணோட்டத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் கொலை பண்ணல சார் அப்படின்னு. என் பிள்ளைங்களை ஏன் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. விசாரணை போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு ரிப்போர்ட் வருது. அதுதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்டு. 3 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்கல்ல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா அந்த சாப்பாடுனால அந்த 3 பிள்ளைங்க இறக்கலை அப்படின்னு தெரிய வருது. இதை பார்த்த போலீஸு சந்தேக நபர், இந்த கணவர் இருக்கார்ல, அவரை தூக்கிட்டு ஒய்ஃபை வைக்கிறாங்க. என்னம்மா நீங்கள் தானே சொன்னீங்க தயிர் சாதம் சாப்பிட்டோம், வயிறு வலிச்சுது, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தயிர் சாதம் மூலம் உங்கள் பிள்ளைங்க இறக்கலையே அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. இப்போ அந்த லேடிக்கிட்ட கிடுக்குப்படி விசாரணை பண்ணதில் உண்மையை ஃபுல்லாக ஒத்துக்கிறாங்க. அவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்டு சாப்பிட்டுட்டு வெளில போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மூத்த பிள்ளை தூங்கிட்டு இருக்காப்புல, 12 வயசு பையன். அப்படியே டவலை வச்சு அப்படியே மூக்கெல்லாம் வச்சு அமுக்கி மூச்சு விட முடியாத அளவுக்கு கொண்டுட்டாங்க. அதே மாதிரியே 2வது பொண்ணு, அந்த பொண்ணையும் அப்படியே கொண்டுடுறாங்க. 3வது 8 வயசு பையன், அந்த பையனையும் கொண்டுடுறாங்க. இப்போ இதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இவங்களும் வயிறு வலிக்கிற மாதிரி நடிச்சிருந்துருக்காங்க. அப்படியே நடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கணவர் பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபை பரிதாபப்பட்டு போய் காப்பாற்றுறாங்க. ஆனால் அந்த லேடி அங்கே நடிச்சுக்கிட்டு கணவரை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த லேடியை கைது பண்ணிடுறாங்க. இங்கே தான் உங்களுக்கு டவுட் வரும். சரிடா, 3 பிள்ளைங்களை கொலை பண்ணிட்டாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கங்கிற கேள்வி இருக்குல்ல. அது ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம போகணும். அப்போ இந்த லேடி டீச்சராக தானே வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னேன். இவங்களுக்கு 30 வயசு தான் ஆகுது. அவங்களோட கணவருக்கு 50 வயசு ஆகுது. அதாவது 20 வயசு டிஃப்ரெண்ட்டுங்க 2 பேருக்கும், கணவன் மனைவிக்கு நடுவில். இந்த லேடி 10வது படிக்கும்போது ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, லேடிஸு ஜென்ஸு எல்லோரும் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லோரும் ரீயூனியன் பண்ணுவோம் அப்படின்னு குரூப் க்ரியேட் பண்ணுறாங்க.
அப்படி ஒரு இடத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 10வது படிக்கும்போது இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு. அந்த நேரத்தில் தான் குரூப்பில் சேட் பண்ணுறது, நேராக சந்திக்கிறதுன்னு இப்படி போயிட்டுருக்குல்ல. இப்போ சிவகுமார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆளோட நல்லா பழக்கம் ஏற்படுது. ஸ்கூலில் தெரியும், இப்போ நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வாட்ஸ்அப் சேட்டிங்கில் ஆரம்பித்து அப்புறம் ஃபோன் கால் வந்து போகுது. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த வீடியோ காலு, அப்புறம் நேராகவே சந்திச்சுக்கிறாங்க. இப்படி அடிக்கடி நேராக சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க 6 மாதத்தில். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ரஜிதா வந்து கேட்குறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோமா அப்படின்னு. அதுக்கு அந்த சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கும் 30 வயசு ஆகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் உன் பிள்ளைங்க உன் ஹஸ்பண்டெல்லாம் விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த ரஜிதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலான்னு. அதுக்கு ஒன்று டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருந்துருக்கணும். இல்லாட்டி அவங்க வந்து கொலை பண்ணுறதுக்கு பதிலாக பிள்ளைங்க கணவரெல்லாம் விட்டுட்டுனாலும் போயிருந்துருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு பிள்ளைங்களை கொலை பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக அந்த டேட்டுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, சரியான நாளுக்காக. இந்த ஆள் வந்து நைட்டு 10 மணிக்கு வேலைக்கு போகிறாரா, அன்னைக்கு வந்து சாயங்காலம் 6 மணிக்கே பிளானை வந்து போட்டுடுறாங்க. தன்னோட லவர் இருக்காப்புல சிவகுமார் அடித்து சொல்லிடுறாங்க, இன்னைக்கு நைட்டு கொலை பண்ண போகிறேன், என் கணவர் வந்து 10 மணிக்கு வேலைக்கு போயிடுவார், நீ வந்து காத்துக்கிட்டுரு, நான் கூடிய சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லியிருக்காங்க. நீ சீக்கிரம் பண்ண, தாமதப்படுத்தாத அப்படின்னு அந்த சிவகுமாரும் சொல்லியிருக்காப்புல. 10 மணிக்கு அப்புறம் கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே டவலை வச்சு கொன்னுட்டு மறுபடியும் வந்து இந்த சிவகுமாருக்கு அடிச்சிருக்காங்க. இது மாதிரி கொன்னுட்டேன், எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. 2 பேரும் பேசுகிறாங்க. இது மாதிரி வந்து நீனும் வயிறு வலிக்குதுன்னு நடி, அப்படி நடித்தாதான் ஒன்றே வந்து குற்றவாளின்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த சிவகுமார் சொல்கிறாப்புல. இப்படி 2 பேரும் பேசி நாடகமாடி தப்பிச்செல்லாம் நினச்சிருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்து தயிர் சாதம் மூலம் பிள்ளைங்க இறக்கலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த கேஸையே சால்வ் பண்ணுறாங்க, அந்த லேடி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதை தாண்டி இந்த சிவகுமாரும் இந்த ரஜிதாவும் ஃபோன் பேசியிருக்காங்கல்ல, அந்த விஷயம்லாம் ரெக்கார்ட்லாம் வந்து போலீஸுக்கு கிடைக்குது. இவங்க அடிக்கடி 6 மாதத்தில் பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. வாட்ஸ்அப் சேட்டிங் எடுத்து பார்க்குறாங்க, எல்லாமே வந்து ஆதாரமாக வந்து கிடச்சிருது. இப்போ அந்த 2 பேரையும் கைது பண்ணி நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் மார்ச்சில் நடந்தது, இப்போயும் ஜெயிலில் தான் இருக்காங்க. ஆனால் இன்னமும் கோர்ட்டில் விசாரணை போய்கிட்டு தான் இருக்குது, தண்டனை வந்து கொடுக்கல. கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னா 2 பேருக்கும் சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை, இல்லாட்டி மரண தண்டனை கூட வந்து கொடுக்கலாம். இதில் என்னென்னா, அந்த கணவர் இருக்காப்புல, அவர் தான் ரொம்ப உடஞ்சி போயிருந்திருப்பார். காரணம் என்னென்னா, நாள் வரைக்கும் ஒய்ஃபு 3 பிள்ளைங்களோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் 3 பிள்ளைங்களும் இல்லை, அவங்க ஒய்ஃபும் வந்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. தனிமரமாக வந்து மாறி இருந்திருப்பாங்கல்ல, ஏற்கனவே அவங்களுக்கு 50 வயசு ஆகிட்டு. இதில் அவங்க அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிள்ளைங்களை கொண்டதுக்கு அவங்க வருத்தமெல்லாம் படலை. இதில் 20 வயசு டிஃப்ரெண்ட் இருந்ததுனால 2 பேரும் வந்து சந்தோஷமாக இல்லை அப்படின்னு அந்த லேடி சொல்லியிருந்திருக்காங்க. ரீயூனியன் பண்ண நேரத்தில் இவ்வளோ கொடூரமான விஷயம் நடந்திருக்கு. அந்த ரீயூனியன் பண்ணாமல் இருந்திருந்தால் இவங்க சண்டை போட்டுனாலும் கொஞ்சம் புரிதலோடு வந்து இருந்திருப்பாங்க. அந்த லேடி 3 பிள்ளைங்களை பெற்று வளர்த்துருந்துருக்காங்க, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் ஒரு செகண்டில் 12 வயசு பையன், 10 வயசு பொண்ணு, 8 வயசு பையனை அசால்ட்டாக வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. அவங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கையோட அவங்களோட ஆசை வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு இருந்திருக்கு. நீங்கள் அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கொண்டு வந்துடுங்க. நாளைக்கு நேரடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.